டார்க் கலர் சாரீஸ்க்கு ஜுவல்லரி சூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா பேஸ்டல் கலர்ஸ்க்கும் வைப்ரண்டா இருக்கிற கலர்ஸ்க்கும் நம்ம எப்படி ஜுவல்லரி சூஸ் பண்ணலாங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோல எந்த மாதிரி ஜுவல்லரி நம்ம ஸ்டைல் பண்ணலாம்னு பார்க்கலாமா? நம்பர் 1, பேஸ்டல் ஷேட்ஸ் எப்பவுமே லைட்டா இருக்கிறதுனால நம்ம போடுற ஜுவல்லரி அதுல பாப்பப் ஆகி தெரியணும் இல்லையா? சோ அதுக்கு நீங்க நல்ல போல்ட் ஜெம் ஸ்டோன்ஸ் வர மாதிரியான ஜுவல்லரியை சூஸ் பண்ணீங்கன்னா நல்ல அழகா பாப்பப் ஆகி தெரியும். நம்பர் 2, நீங்க பீடட் ஜுவல்லரிய ஆஃப் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு கலர்ஃபுல்லான பீட்ஸ் பேஸ்டல் ஆர் வைப்ரண்ட் ஷேட்ஸ் மேல நீங்க போடும்போது ரொம்ப அது பாப்பப் ஆகி அழகா அந்த ஜுவல்லரியும் சாரியும் கிளப் ஆகி உங்களுக்கு எலிவேட் ஆகி காணும். நம்பர் 3, நீங்க ஸ்டோன் ஸ்டட்டட் ஜுவல்லரியை நீங்க வேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பேஸ்டல் ஷேட்ஸ்க்கு கான்ட்ராஸ்டா நீங்க வேர் பண்ணுங்க. If it is a peach color, go for a green. If it is a light yellow, go for a purple. அந்த மாதிரி கான்ட்ராஸ்டா நீங்க ஸ்டோன்ஸ் வச்சு வேர் பண்ணும்போது இந்த லைட் ஷேட் மேல ஜுவல்லரி ரொம்ப அழகா தெரியும். நம்பர் 4, நீங்க ஆன்டிக் ஜுவல்லரிய வேர் பண்ணி ஒரு லேயர்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேக் ஷுர் யூ வேர் அ மல்டி கலர் ஸ்டோன் ஜுவல்லரி ஆர் அ பிரைட் கலர் ஸ்டோன் ஜுவல்லரி இன் பிட்வீன். பேங்கிள்ஸ்ல கூட சைட்ல ஆன்டிக் பேங்கிள்ஸ் போட்டு நடுவுல கலர்ஃபுல்லா நீங்க ஸ்டோன்ஸ் வர மாதிரி பேங்கிள்ஸ் போட்டீங்கன்னா பேஸ்டல் ஷேட்ஸ் மேலயோ இல்ல வைப்ரண்ட் சாரீஸ் கூடயோ அது ரொம்ப அழகா போகும். நம்பர் 5, பேஸ்டல் சாரீஸ் மேல ஜுவல்லரி தெரியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்ட் ஃபார் அ சோக்கர். சோக்கர் போடும்போது நெக் மேல உங்களுக்கு அட்டாச்சா அந்த சோக்கர் வரும்போது சோக்கரும் அழகா இருக்கும், உங்க சாரியோட லுக்கும் ரொம்ப எலிகென்ட்டா இருக்கும். To shop our collections, you can visit our website www.queensjewellery.in or visit our stores at Coimbatore. Namaskaram.